வணக்கம். நாங்கள் இப்பொழுது கொழும்பு செட்டியார் தெருவிலே எங்களுடைய நிறுவனம் இருந்தாலும் 1945ஆம் ஆண்டு எனது தந்தையார் அமரர் ஆர் பூபாலசிங்கம் அவர்களால் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுடைய ஆரம்ப கால வியாபாரம் பத்திரிகை தொழிலில் இருந்துதான் இந்த நிறுவனம் உருவானது. கடந்த காலங்களிலே எங்களுடைய கடை யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது ஒரு கல்விக்கூடமாக இருக்கும். ஏனென்றால் தினசரி பத்திரிகைகள் சஞ்சிகைகள் பார்ப்பதற்கும் வேண்டுவதற்கும் என்று யாழ்ப்பாணத்தில் உள்ள புத்திஜீவிகள் அனைவர்களும் ஒன்று கூன்ற ஒரு இடமாக விளங்கிய இடம். எங்களுக்கு எனது தந்தையார் இன்றைக்கு இல்லை, ஆனால் அவர் இந்த வியாபாரத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தது என்னமோ தெரியாது. எங்களுக்கு வேறு தொழில் என்று ஒன்று எங்களுக்கு தெரிகிறதாக இல்லை. ஆனால் இந்த கல்வி சார்ந்த தொழிலால் மிக பெரும் ஜாம்பவான்களையெல்லாம் எங்களுடன் பயணிக்கிற ஒரு காலத்தை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார். அதாவது ஆரம்ப காலத்தில் செங்கை ஆலியான், டொமினிக் ஜீவா, பேராசிரியர் வித்யானந்தன், கைலாசபதி சார், சிவத்தம்பி சார், நுகுமான் சார், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த எழுத்து துறையில் உள்ளவர்கள் எல்லாரும் எங்களோட அந்நியமாக பழகுற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது இந்த தொழில். அது மட்டுமில்லை, அங்கே நாங்கள் விவாதிக்கிறதோ அல்லது அன்றைய நிகழ்வுகளை பேசுவதோ எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு 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 கலைக்கூடமாக அமைந்து விட்டது. உண்மையான்று சொன்னால் நாங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்காட்டியும் யூனிவர்சிட்டியில் படிக்கிற அளவு படித்து அதில் பாண்டித்யம் பெற்ற அளவுள்ள ஜாம்பவான்கள் எல்லாரும் எங்களோட வந்து புழங்கி எங்களோட சேர்ந்து நடந்ததால் நாங்கள் இந்த தொழிலிலே ஒரு மிக சிறப்புத்தன்மையை அறியக்கூடியதாகவும் சிறப்புத்தன்மையோடு வாழக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய பத்திரிகை சார்ந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர், அதாவது பத்திரிகைகளோட உள்ள ஜாம்பவான்கள் அனைவரும் எங்களுடைய சிநேகிதத்துக்குரியவர்களாக இருக்கிறதால இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து கூட எங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுடன் நாங்கள் நடந்து கொண்ட முறையும் அவர்கள் எங்களுடன் நடந்து கொண்ட முறையும் தான் காரணமாக அமைந்திருக்கிறது.